வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஜூலை மாதம் 24ஆம் தேதி உயிர் உணர்வு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உணர்ச்சி வயம் இல்லாத எண்ணங்களால் மனதின் இயக்க அலை நீளம் குறைகிறது. அதன் விளைவாக உயிரின் அதிர்வு வேகம் குறைகிறது. உடல் செயல்கள் எல்லாம் நல்ல ஒழுங்குக்கு வருகின்றன. நமது தவறு நமக்கே புலனாகிறது. திருத்தவும் முடிகிறது. நாமே தேடிக்கொண்ட அவசியமில்லாத பழக்கங்களிலிருந்து விடுபடவும் முடிகிறது. யோகத்தால் மனம் லயப்பட்ட பின்னரே இது நேர்கிறது. இந்த வல்லமை மனதுக்கு கிட்டிய பின் மனிதர்கள் ஒவ்வொருவர் இடையில் உள்ள உறவும் சீர்படுகிறது. உயிரை பற்றிய உணர்வு மறந்துள்ள நிலையை பொருளுணர்வு என்கிறோம். மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். உயிரை பற்றிய தெளிவான அறிவும் அந்த விளக்கத்தை மறவா நிலையும் உயிருணர்வு, மெய்யுணர்வு அல்லது மெய்ப்பொருள் உணர்வு எனப்படும். ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். உயிருணர்வோடு செய்யப்படும் எச்செயலும் சிறக்கும், விளைவும் சிறக்கும். உயிருணர்வு பெறுவதற்காகவே எடுத்தது இந்த பிறவி. அவ்வுயிருணர்வின்படி மறவாது வாழ வேண்டும். அதுவே ஆன்மீக வாழ்வு. ஒவ்வொருவரும் இப்படி வாழ்வோமே ஆயின் உலகத்திலே அமைதி நிலவும். உண்மையில் இயற்கையில் எந்த ஒரு கோளாறும் இல்லை. பொருளுணர்வோடு மனிதர்கள் செயல்படுவதாலேயே வறுமையும் துன்பமும் தோன்றின, நிலவுகின்றன, வளர்கின்றன. இன்று உலகத்தில் இல்லாதது ஒன்றே ஒன்றுதான். மனிதனை மனிதன் மதித்து புரிந்து கொண்டு ஒத்து உதவி வாழும் உணர்வை தரும் உயிருணர்வு இல்லை. அதனாலேயே குழப்பங்கள், பஞ்சம் இன்று மேலிட்டிருக்கின்றன. உலகத்தில் பாதுகாப்புக்காக டிஃபென்ஸ் உற்பத்தி செய்யப்படும் தளவாடங்களை நிறுத்தி ஆக்கப்பூர்வமான உற்பத்தியாக மாற்றினால் வாழ்க்கை தேவை பொருட்கள் 2 பங்காக உயரும். கால வெள்ளம் நம்மை அடித்துச் செல்லுகிறது. நாமும் இந்த வெள்ளத்தில் மத்தியில்தான் வாழ்கிறோம். வாழும் காலத்தில் செய்யும் எந்த செயலும் உயிரறிவு பெற்றாலன்றி சிறக்காது. விஞ்ஞானத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி வெற்றி பெற வேண்டுமானால் ஆன்மீகம் தழைக்க வேண்டும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.